குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். எல்லாம் கலந்து ஒரே ஃபர்டிலைசராக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்துட்டு 2-3 பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஒரு சிஸ்டர் வந்துட்டு, சிஸ்டர் எனக்கு வந்துட்டு நான் நியூ கார்டனர், எனக்கு இப்போ தான் மல்லி, அப்புறம் முல்லை செடி, அதுக்கப்புறம் ரோஜா செடியில் ஒரு 2, செம்பருத்தியில் கொஞ்சோன்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற செடியில் ஃபர்டிலைசர் போடணும். என்ன ஃபர்டிலைசர் போடலாம்? நீங்கள் சொல்கிறீங்க கலந்து கொடுங்க, இல்லை 15 days ஒன்ஸு இந்த ஃபர்டிலைசர்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, அதை எல்லாமே கலந்து ஒரே ஃபர்டிலைசராக நம்ம கொடுக்கலாமா, அதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சில பொருட்கள் எடுத்துருக்கோம். அதை எல்லாமே ஒன்று போல் கலந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எல்லாமே சாலிட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஒன்றொன்னா கொடுக்கறதுக்கு எல்லாமே கலந்து நம்ம செடிங்களுக்கு ஒரு பக்கா நியூட்ரியன்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். மண்புழு உரம் 1 கிலோ நான் சேர்த்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 20 செடிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உரங்கள் சொல்கிறேன். ஸோ மண்புழு உரம் 1 கிலோ எடுத்துக்கோங்க. தொழு உரம் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கோட் மென்யூர் அதாவது ஆட்டு தொழு உரம் 1 கிலோ எடுத்துக்கிட்டு, வேப்பம் புண்ணாக்கு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது எக்ஷல் பவுடர் நான் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது போன் மீல் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே எப்சம் சால்ட்டு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொக்கோபீட் ஒரு 1/2 கப்பு கொக்கோபீட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ பொருட்கள் இதில் சேர்ந்துருக்குங்க. இதை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது மண்புழு உரம், தொழு உரம், ஆட்டு தொழு உரம், இது 3த்தையுமே நான் கலந்து விட்டுருக்கேன். ஸோ இதில் NPK நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது. அடுத்தது போன் மீல் சேர்த்துருக்கேன். போன் மீலில் அதிகப்படியான பொட்டாசியமும் மெக்னீஷியம் சத்தும் இருக்குது. சாம்பல் சேர்த்துருக்கேன். சாம்பலில் பொட்டாசியம் சத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது எக்ஷல் பவுடர் சேர்த்துருக்கேன், முட்டை ஓடு, அது கால்சியம் சத்து நிறைய இருக்குது. அடுத்தது எப்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். எப்சம் சால்ட்டில் மெக்னீஷியம் சல்ஃபேட் சத்து இருக்குது. இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மையாக ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருக்கேன். நம்ம செடியிலையும் நம்ம வேர் பகுதியிலையும் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு யூஸ் ஆகுது. ஸோ இத்தனை ஐட்டம்ஸை கலந்து சேர்த்துருக்கோம். சரிங்களா? சேர்க்கும்போது இதில் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வேரை நல்லா ஸ்ட்ராங்காக்கும். அதுக்கு அடுத்தது துளிர்களை நிறைய எடுக்க வைக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய மொட்டுக்கள் வர வைக்கும். மொட்டுக்கள்லேருந்து பூக்களும் வரும். பூக்கள் எல்லாமே பெருசாக வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த இலைகளெல்லாம் மஞ்சத்தன்மையாக இருக்கிறத குறைக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய இந்த பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாத்துக்கும். வேர்லேருந்து வர பூச்சி தாக்குதல், ஃபங்கஸ் எஃபெக்ட் எதுவுமே வராமல் பாதுகாக்கும். ஸோ இதை எல்லாமே கலந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். உண்மையிலேயே ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. மல்லி, ரோஜா, செம்பருத்தி, செண்பகப்பூ, எந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் நீங்கள் ஃபர்டிலைசரை கொடுக்கலாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க, இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து விடுங்க. சின்ன தொட்டியாக இருந்தால் 1 கைப்பிடி அளவும், பெரிய தொட்டியாக இருந்தால் 2 கைப்பிடி அளவும் தாராளமாக
நம்ம வந்து மண்ணை சுற்றி விட்டுட்டு போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ஃபர்டிலைசரையும் கலந்து ஒரே கலவையாக கொடுத்துருக்கு. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.